நெய்தல் 2025 வரும் 13, 14, 15 ஆகிய தேதிகளில் தூத்துக்குடியில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாசுடைய இன்றைய காலை பேட்டி அப்படின்றது மேலும் அரசியல் அரங்கத்துல சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. பாமகவுல இது பிளவை நோக்கி போகிறதான்ற கேள்வியை மீண்டும் உருவாக்கி இருக்கிறது. இது பற்றிய பார்வைகளை பெற்று வருகிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதர் பிரகாஷ் இணைந்திருக்கார். திரு தாமோதர் பிரகாஷ், இரண்டாவது முறையாக அன்புமணி மேல மருத்துவர் ராமதாஸ் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார். என்ன வீட்டுக்குள்ளேயே அடைக்க நினைச்சாங்க, பேரன் பேத்திகளோட இருக்க வேண்டியதானே அப்படின்லாம் சொன்னாங்க. இந்த பதவி எனக்கு கொடுக்க முதல்ல இது இல்லை, ஆனா அதன் பிறகுதான் நான் கொடுத்தேன், அப்போ ஆனந்த கண்ணீர் உடைத்தேன், ஆனா என்னிடமிருந்து பறிக்க பார்க்கிறார்கள் அப்படின்லாம் பேசியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க இந்த பிரச்சனையை? சார், இது அகிலேஷ் யாதவ் முலாயம் சிங் யாதவ் பிரச்சனை மாதிரி இந்த பிரச்சனை வெடிச்சுக்கிட்டு இருக்கு சார். இதுல அகிலேஷ் முலாயம் சிங் யாதவ்ல முலாயம் சிங் யாதவ் தோத்துட்டாரு, அகிலேஷ் யாதவ் ஜெயிச்சிட்டாரு. அவர் கையில கட்சி இருந்தது, போச்சு. சமாஜ்வாதி கட்சியை உருவாக்குனது முலாயம் சிங் யாதவ் தான், ஆனா அகிலேஷ் யாதவ் அதை டேக் ஓவர் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி அந்த சிம்டம்ஸ்ல தான் சார் இந்த பிரச்சனை அணுகப்படுது. அடுத்த கட்டமா பொதுக்குழு கூட்டி ராமதாஸை நீக்கிறதுக்கான விஷயங்கள் நடக்கும் சார். இது கீரிக்கும் சண்டை மாதிரி இருந்தது சார். முதல்ல ரெண்டும் ஒரே இனத்தை சார்ந்தவங்க சண்டைன்னு, இப்போ கீரிக்கும் பாம்புக்குமான சண்டையா இது முரண்பாடு உச்சகட்டத்துக்கு போயிருக்கு சார். அகிலேஷ் யாதவுக்கும் முலாயம் சிங் யாதவ் பிரச்சனைக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்னா, ராமதாஸ் தான் அந்த கட்சியை முழுக்க உருவாக்குனவர். அந்த கட்சிக்காக முழுக்க டிராவல் பண்ணவர் ராமதாஸ் தான். அவருக்கு எல்லா பல்ஸும் தெரியும், எல்லா நாடிகளும் அவருக்கு தெரியும். அவர் உருவாக்குனால்தான் தான் சார் அன்புமணி. அன்புமணி ராமதாஸோட கம்பேர் பண்ணும்போது அவ்வளவு கேப்பபிளான ஆள் இல்லை சார். இப்ப இந்த ரெண்டு ஃபைட் ரெண்டு பேரும் சமபலத்துல மோதி தங்களோட விஷயங்களை நிரூபிக்கிறதுக்கு பாக்குறாங்க. இவர் நிர்வாகிகளை நீக்கிறாரு, அவர் அந்த நிர்வாகிகளை போடுறாரு. எல்லா வேலையும் அன்புமணி பார்த்துக்கிட்டு இருக்காரு. மாவட்ட வாரியா பொதுக்குழு அப்படி இப்படிலாம் பிளான் பண்றாங்க. இதுல இந்த ஃபைட்ல முழுக்க ராமதாஸ் தான் சார் ஜெயிப்பாரு. ஏன்னா ஓட்டர்ஸ் ராமதாஸ்க்கு தான் அதிகம், அன்புமணிக்கு ஓட்டர்ஸ் ஆதரவு என்பது மிக மிக குறைவு. இப்போ அன்புமணியுடைய பதவி காலம் முடிஞ்சிருச்சு, அடுத்த தலைவரை பொதுக்குழு கூடிதான் தேர்வு செய்யணும் அப்படின்னு டாக்டர் ராமதாஸ் சொல்றாரு. அப்ப அடுத்த பொதுக்குழுன்னு கூட்டினா அதுல அன்புமணிக்கு தானே ஆதரவு இருக்கும் நிர்வாகிகள் மத்தியில சார். பொதுக்குழுல அதுக்குதான் சார் இப்போ ஓபிஎஸ் செஞ்ச தவிர ராமதாஸ் செய்யல சார். அது ஓபிஎஸ் பொதுக்குழுல தனக்கான ஆட்களை போடல அவரு. இப்போ இவரு கட்சி பைலாவை பயன்படுத்தி இவரு ஒரு பொதுக்குழு மாவட்ட நிர்வாகிகளை போடுறாரு. அதுக்கடுத்தது பொதுக்குழு உறுப்பினர்களையும் அவர் போடுவார். அந்த மாதிரி என்டையர் நிர்வாகத்தை அவர் கேப்சர் பண்றாரு சார். சண்டை நடந்த உடனே ஒவ்வொரு அணி கூட்டமா கூட்டிக்கிட்டே வந்தாரு. அதுலதான் யாரும் பங்கெடுக்கல. ஆனா வன்னியர் சங்கம் கூட்டத்தை கூட்டும் பொழுது 100% ராமதாஸோட கூட்டத்துல வன்னியர் சங்கம் பங்கெடுத்தது. வன்னியர் சங்கம் தான் சார் அந்த கட்சிக்கு முதுகெலும்பு. அவங்க டிசைட் பண்றதுதான் அந்த கட்சியுடைய ஓட்டிங் பேட்டர்னுக்கு டிசைட் ஆகும். மற்றபடி அன்புமணி பொதுக்குழு கூட்டலாம், அது பண்ணலாம், இது பண்ணலாம், அதை டெக்னிக்கலா ராமதாஸ் அதை செக் பண்ணுவார் சார். இவர் ஒரு பொதுக்குழு கூட்டினா அவர் ஒரு பொதுக்குழு கூட்டுவார் சார். அதுக்கான விஷயங்கள் நடைபெறும் சார். அது தேர்தல் கமிஷனு, பைலா, அதுல வரக்கூடிய டிஸ்பியூட், அதுல என்ன நிலை பிஜேபி எடுக்க போகுது. பிஜேபி இது வரைக்கும் அன்புமணிக்கு ஆதரவான நிலை தான் எடுத்திருக்காங்க. ஆனா இதுக்கு அடுத்தது அவங்க என்ன நிலை எடுப்பாங்க? ஏன்னா ஓட்டிங் பேட்டர்ன் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பெரிய அளவுல ஒரு 3% வரைக்கும் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு சார். அதனால அவங்க என்ன நிலை எடுப்பாங்கன்றதை பொறுத்துதான் சார் நிலவரங்கள் முடிவாகும். தேர்தல் வரை நான் தலைவரா இருப்பேன் அப்படின்றாரு. அப்ப இந்த தேர்தலுக்கு முன்பே இந்த பிரச்சனை முடிஞ்சிருமா, இல்ல தேர்தல் வரை இது நீடிக்குமா, இல்ல எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் இது முடிவாகுமா, செட்டில் ஆகுமா? இல்ல சார், நீங்க அதிமுக கூட்டணி முழுக்க பிரச்சனைகள் தான் சார். ஓபிஎஸ் பிரச்சனை, பிரேமலதா பிரச்சனை, ரைட்டுங்களா, சசிகலா பிரச்சனை, ராமதாஸ் பிரச்சனை, அதிமுக பாஜக கூட்டணி முழுக்கவே பிரச்சனைகள் தான் சார் இருக்கு. கூட்டணி ஆட்சி பிரச்சனை,
நிறைய பிரச்சனைகள் இருக்கு சார். இந்த பிரச்சனைகளை எல்லாத்தையும் சால்வ் பண்றது ஒண்ணு அமித்ஷா சால்வ் பண்ணணும், இன்னொன்னு எடப்பாடி பழனிசாமி சால்வ் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள் தான் சார் இருக்கு. இதுல வந்து பாஜகவும் அதிமுகவும் என்ன பிளெக்சிபிளான நெகோசியேஷன் நிலை எடுக்கிறாங்கன்றதை பொறுத்து தான் சார் தேர்தல் வரைக்கும் இந்த பிரச்சனை போகுமா இல்ல தேர்தலை தாண்டியும் போகுமா அப்படின்றது தெரியும் சார். நெய்தல் 2025 வரும் 13, 14, 15 ஆகிய தேதிகளில் தூத்துக்குடியில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.